இந்த உலகத்துல 8வது அதிசயம் என்ன தெரியுமா? என்னடா இது 7 அதிசயம் மட்டும் இருக்கிற இந்த உலகத்துல 8வது அதிசயம் என்னன்னு கேட்குறேன்னு பார்க்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல 8வது அதிசயம் என்னன்னா ஒரு 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகுறது. குடுமா தேங்க்ஸ். டேய் என்னடா பண்ற? ஜூஸ் எட்ரா. மானத்தை வாங்காத, ஜூஸ் எடு. எல்லாரும் பாக்குறாங்க, ஜூஸ் எடு. ஜூஸ் எட்ரா. என்ன மாப்பிள்ள அப்படியே உறைஞ்சு போயிட்டீங்க? சாரிம்மா, சாரிங்க, சாரிப்பா. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், எந்த பொண்ணை பார்த்தாலுமே எனக்கு உடனே பிடிச்சிரும். டேய் என்னடா சொல்ற? அவன் சும்மா ஜோக்குக்காக சொல்றான். ஆமா ஜோக்கு தான். ஜோக்காமா? ஐயோ ஐயோ, எடுத்துக்கங்க. நல்ல வேளை அவங்களே சமாளிச்சிட்டாங்க. ஐயோ, நல்லா பேசுறாங்க. பையன் மாட்டிக்கிட்டான். நான் தரகர் சண்முகம். என் சர்வீஸ்ல இது வரைக்கும் 90 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறமா வீட்டுல போய் கேட்டு சொல்றேன், சொந்தக்காரங்க கிட்ட கேட்டு சொல்றேன். இந்த மாதிரி கூடி வர்றத கெடுக்கிற விஷயத்த நான் ஒரு நாள் அலோவ் பண்றது கிடையாது. இல்லங்க, எங்க குடும்பம் கொஞ்சம் பெருசு. இது எங்க அண்ணன் தம்பி கிட்ட ஒரு வார்த்தை. ஏங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி கிட்ட கேட்டு கேட்டுதான் 30 வயசு வரைக்கும் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாம வீட்டுல வச்சிருக்கீங்க. என்ன புசுக்குன்னு சொல்லிட்டாந்தாலும் இங்க பாருங்க, வள எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குது, கரெக்டா? அம்மாடி, உனக்கு என்னம்மா, பையனை பிடிச்சிருக்கா? இதை விட ஒரு நல்ல பையனை நல்லா தேடி கண்டுபிடிக்க முடியாதுமா. பையனை பத்தி நான் நல்லா விசாரிச்சுட்டேன். டீ டோட்டலர், அக்மார் கேரக்டர். எதுவா இருந்தாலும் யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் சண்முகம் ஸ்டைல். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி மட்டும் பேசுங்க, புரியுதா? வேற எதை பத்தியும் பேசக்கூடாது, சரியா? சரிங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டாரு. கல்யாணத்தை எங்க முறைப்படி நாங்க தாங்க பண்ணுவோம். அந்த வருஷத்தை நான் பாத்துக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஹாய், உட்காருங்க. என்ன ஜோக்? என்ன ஜோக்?
இல்லை, ஏதோ ஒரு ஜோக்கை நினச்சி சிரிச்சிங்கல்ல, அது என்ன ஜோக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன். அதான். நான் ஒன்றும் ஜோக்க நினைச்சு சிரிக்கலையே. என்ன நான் ஒரு கவிதை சொல்லவா? கவிதையா? ம். நீங்க ஒரு அக்மார்க் 90s கிட்னு நிரூபிக்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேட்போம். நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரி இருக்கீங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? இது ஆ, கவிதை இல்லைங்க, ஆ, கிரிஞ்சு. கிரிஞ்சா? நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆ, இந்நேரத்துக்கு உங்களை ஈவ் டீசிங் கேஸ்ன்னு சொல்லி உள்ள போட்டிருப்பேன். ஆ, ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நானே வாழ்க்கையில் முதல்ல ஒரு பொண்ணு கூட ரூமில் தனியாக இருக்கேன். இப்படிலாம் பயமுடுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன் பார்த்துங்க. ஓ, நீங்க அம்மா பையனா? ஆமாம். ஏன்? இல்ல, ஆ, அம்மா பசங்களாம் ஆ. வரப்போற பொண்டாட்டிய நல்லா பார்த்துப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான். ஏங்க நான் அம்மா பையனா இல்லைனாலும் உங்களை நான் நல்லா பார்த்துப்பேங்க. ஃபஸ்ட்டு சாமியை வேண்டிப்போம். கடவுளே, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. Just put on a hand. ஏங்க, நம்ம மொட்டை மாடிக்கு போலாமா? மொட்டை மாடிக்கா? ம். எதுக்குங்க? இல்லைங்க, நான் உங்ககிட்ட நிறைய மனசு விட்டு பேசணும். ஆ, மொட்டை மாடிக்கு போனா சுத்தி ஃப்ரெஷ் ஏர் இருக்கும், எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அதான். ஏங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மொட்டை மாடிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்க்குறவங்களாம் நம்மளுக்கு வயசு பத்தலைன்னு சொல்ல மாட்டாங்க? ஏங்க, ஃபர்ஸ்ட் நைட்னா ம். பெட்ரூம்ல தான் நடக்கணுமா என்ன? ஏன் மொட்டை மாடியில தான் நடக்கக்கூடாதா? என்னது? என்னது? ஐயோ, கையும் உள்ள காலும் இல்லையே. எங்க 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 இங்க ஓகே வாங்க. வேண்டாங்க. ஓகே இல்லையா? அப்ப இங்க? ம்ஹும், வேண்டாம். அப்ப இந்த கார்னரு? ம்ஹும், வேண்டாங்க. வேணாமா? அப்ப இந்த டேங்க் மேல நல்லா காத்தோட்டமா இருக்கும். ஐயோ, எனக்கு ஹைட்னா பயங்க. ஹைட்னா பயமா? அப்ப நீங்களே ஒரு இடம் சொல்லுங்க, பாய போடுறோம், பாயிரும். ஓகேவா? எனக்கு அங்க ஓகேங்க. அங்கயா? ஏங்க அது ஒத்த சவருங்க. அங்க ஒரு மாதிரி சங்கடமா இருக்காது? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அங்க வச்சு பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். பரவாயில்லையா? ஏங்க, ஆ. கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசலாம்னு சொல்ல வந்தேங்க. பேசணுமா? ஏங்க? இல்ல, என்னை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல, ஆ. அதான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசலாம்னு கூட்டு வந்தேன். ஏங்க நீங்க மனசாட்சி இல்ல, நீங்க மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. பேசுறது காலைல கூட பேசிக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டு காலையில பண்ண முடியாதுங்க, விடிஞ்சிரும். விடியட்டுமே. ஃபர்ஸ்ட் நைட்னா டேல நடக்கூடாதா என்ன? அப்ப இன்னைக்கு கிடையாதா? இருங்க வரேன். சரி, நீங்க டைரக்டர் சந்தீப் ரெட்டி பங்காவோட ஃபேனா? இல்லையே, யார் அது? ஏங்க அவரை தெரியாது? என் தலைவன் வேற ரகம். நீங்க அனிமல் படம்லாம் பார்த்தது இல்லையா? அந்த ஹீரோ ஹீரோயின் ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் நடத்திருப்பாங்க, அதுக்கு விதை அர்ஜுன் ரெட்டின்ற படத்துல போட்டது. புரியலையே. அர்ஜுன் ரெட்டி படத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோவும் ஹீரோயினும் மொட்டை மாடியில ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிப்பாங்க. அதான் நீங்க சந்தீப் ரெட்டி பங்காவோட ஃபேனான்னு கேட்டேன். ஏங்க நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. அச்சச்சோ, வெக்கப்படும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏங்க சொல்ல விடலாங்க, அதுக்குன்னு ஆளே வழிக்க விடுற அளவுக்குலாம் சொல்ல விடக்கூடாதுப்பா. அச்சச்சோ, கண்டுபிடிச்சிட்டாலே. சரி, ஆ,
கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் என்கிட்ட பேசவே இல்லை? என் நம்பர் கூட வாங்கல. ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் மாதிரி நல்லா பேசுறீங்க. அதுவா, அது எனக்கு கொஞ்சம் வாய் அதிகங்க. நான் பேச ஆரம்பிச்சேன்னா மனசுல இருக்கிறத அப்படியே பேசிடுவேனா, அது பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, ஓடிடுவாங்க. நீங்கள் வேற ரொம்ப அழகாக இருக்கீங்களா, அதான் நான் பேசினா எங்கே ஓடிடுவீங்களோ பயந்து தான் உங்கள்கிட்ட பேசல. நான் அழகா இருக்கேனா? ஆமாங்க. கம்பி கட்டின கதையெல்லாம் சொல்லாதீங்க. ஏங்க கதையெல்லாம் இல்லைங்க, நீங்கள் பேரழகி. என் கண்ணு வழியாக பார்க்குறதுக்கு ரெக்கைய வானத்தில் கழட்டி வச்சுட்டு வந்த தேவதை மாதிரி இருக்கீங்க. ச்சே, கிரிஞ்சுங்க. கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸ். சரி, நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசவே இல்லை? தரகர் என்னை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாரா? சொன்னார். அதனால தாங்க நான் பேசல. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க தானா வந்து சார் கிட்ட பேசுற அளவுக்கு சார் ஒன்றும் மைனர் கிணறு இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்படியா, நான் வேற என்னமோ நினச்சிக்கிட்டேன். சரிங்க, நம்ம பேசுனது போதும். அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் எடுக்கட்டுமா இல்லை நீங்கள் எடுக்கிறீங்களா? ஏங்க ஏங்க, ஐயோ தப்பா எதுவும் கேட்டுக்கோமா, கோவமா இருக்காங்க போலயே. ஏங்க என் மைண்டில் லைஃப்பை எப்படி ஆரம்பிக்கலான்னு நினச்சினோ அது உங்ககிட்ட அப்படி ஆரம்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள் லைஃப்பை எப்படி ஆரம்பிக்கலான்னு. நான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன். சொல்லுங்க. சொல்லுங்க. நான் என்னை பற்றி உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். உண்மையா? என்ன உண்மை? நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு மொட்டை மாடி கூட்டு வந்து பிளேடு போடும்போதே தெரியுமே நீங்கள் மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் இல்லைன்னு. ஏங்க அது இல்லைங்க, ஆ எனக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கம்லாம் இருக்கு. கெட்ட பழக்கமா? என்ன பழக்கம்? ஆக்சுவலி நான் கொஞ்சம் கெட்ட பொண்ணு. எனக்கு சரக்கடிச்சாதான் தூக்கம் வரும். அதனால டெய்லி ஒரு கோட்டர் அடிப்பேங்க. சரக்கு அடிப்பீங்களா? ஆமாங்க, அது சொல்றதுக்கு தான் நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நீங்கள் சும்மா ப்ராங்க் தானே பண்ணுறீங்க? உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா சரக்கு அடிக்கிற மாதிரியே தெரில. இல்லைங்க, நான் பார்க்கறதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமான் மாதிரி தான் இருப்பேன். ஆனா உண்மையாவே சரக்கடிப்பேங்க, சத்தியமா. அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். ஏங்க பொய் சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். யாருக்கிட்ட ஆகிறதுக்கு அப்பா இது மாதிரி இருந்துக்கிட்டு சரக்கு அடிப்பாங்களாம்? சரக்கு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், பொய்யே இவங்களுக்கு சொல்ல தெரில. ஏங்க இங்க பாருங்க. ஐயோ ஏங்க என்னங்க நீங்க அவ்வளோ நேரம் விட்டுட்டு இப்போ போய் எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குங்க. அப்புறமா பார்த்துக்கலாம். அடச்சே, இங்க பாருங்க கொஞ்சம். ஏங்க நான் உண்மையாவே சரக்கடிப்பேங்க. நீங்க நான் குடிக்கிறத கண்ணால பார்த்தாதான் நான் சரக்கடிப்பேன்னு நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க. Cheers.
இப்போ நம்புறீங்களா நான் சரக்கு அடிப்பேன்னு? இல்லைன்னா இன்னொரு கோட்டு சொல்லவா? போடி. நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், அதனால உன்னை திட்டாம விடுறேன். என் வாழ்க்கையை கெடுத்துட்டேடி உன்னை. டேய் ராம், என்ன பார்த்து டே 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 சொன்னியா? ஆமா நீ டீ போட்ட, நான் டே போட்டேன். பதிலுக்கு பதில், அவ்வளவுதான். ஒன்னு ஐயோ அடே நில்றா. எல்லாரும் சேர்த்து என் வாழ்க்கைய பாலுங்கிறத தள்ளி விட்டாளுங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவா? நானே குடிக்க மாட்டேன், யாராச்சும் குடிச்சிட்டு வந்து பக்கத்துல வந்து உட்காந்தா பேச மாட்டேன், எந்திரிச்சு போயிடுவேன். அப்பேற்பட்ட எனக்கு வாச்ச பொண்டாண்டி குடிகாரி குடிகாரி. யாரு? டேய் நான் தான்டா, மூடிட்டு வந்து தோற. வாடா, எப்படி நினைக்கிறது? கதவு திறக்க உனக்கு இவ்வளவு நேரமாடா? கெட்ட 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 இன்னும் கெட்ட 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 ஃப்ளோல எதுவும் கெட்ட வார்த்தை பேசுனியா? ஃப்ளோலலாம் பேசலடா, தெரிஞ்சுதான் பேசினேன். நான் சரக்கச்சா லிட்டில் பிட் கெட்ட வார்த்தை பேசுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏ ஆம்பளை பசங்க அழக்கூடாது. நான் வாழ்க்கையில கெட்ட வார்த்தையே பேசினதே இல்லை. ஸ்கூல் காலேஜ்ல யாராச்சும் என்ன கெட்ட வார்த்தையில திட்டினா டியூஷன் மிஸ் சாரு கிட்டலாம் போட்டு கொடுத்துருவேன். என்ன போய் என் பொண்டாட்டி என்ன கெட்ட வார்த்தையில திட்டா. கெட்ட வார்த்தை பேசாதவெல்லாம் ஒரு பையனே இல்லை. நான் மட்டும் பையனா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அதர்ஸ் கிட்ட கெட்ட வார்த்தை பேசாம கான்வர்சேஷனே வச்சிருக்க மாட்டேன். ஐயோ என்ன தூங்கல? எவ்வளோ நேரம் இப்படியே நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்க போற? இல்லை, நீங்கள் வேற குடிச்சிருக்கீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. இது பயம் மாதிரி இல்லையே, ஆசை. நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கரெக்டா? இல்லை லைட்டா கிட்ட வா. கிட்ட வான்னு சொல்றேன்ல. போவோம். நான் எவ்வளோ சரக்கடிச்சாலும் சில விஷயத்துல தெளிவா இருப்பேன். உன் பர்மிஷன் இல்லாம என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது. படு, மூடிட்டு படு. ஐயோ, நான் பேச வேண்டிய டைலாக்லாம் இவன் பேசிட்டு இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் புரியலையே. அடியே நான் ஆம்பளடி. படுடா. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூரமோக்கியா ஒரு கவிதை சொன்னியே,
சூரமுக்கியாவா? அது 2 இருந்தா அவுத்து விட. வேணாம். வேணும் ஐயோ வேணாம். வேணும். சொல்லு 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 சொல்லு. சரி 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 சொல்கிறேன். நான் 8th படிக்கும்போது என்னோட க்ரஷ்ஷை பார்த்து ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். அதை சொல்கிறேன். ம். நீ பிறந்ததும் இந்த பூமி சொர்க்கமாகிவிட்டது. ஏனென்றால் தேவதைகளால் இந்த பூமியில் வாழ முடியாது. ம். சொர்க்கத்தில் தான் வாழ முடியும். எப்படி? அட சரக்கடிச்சிட்டு கேட்டா ஆ, நீ சொல்றதெல்லாம் கிரிஞ்சா இல்ல, ஆ, நல்லா இருக்கு. ஆ, இன்னொன்னு சொல்ல. இன்னொன்னா? ம். மாட்டேன், போதும். சொல்லு வேணாம். சொல்லு 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 சொல்லு. சொல்றேன் இரு. ம். நான் 12th படிக்கும்போது என் க்ரஷ்ஷை பார்த்து ஒரு கவிதை எழுதினேன். அதை சொல்கிறேன். ம். உன் உருவம் ஓவியம் போல் இருக்குதென்றேன், என்னை குருடன் என்றார்கள். உன் பேச்சு இசை போல் இருக்குதென்றேன், என்னை செவிடன் என்றார்கள். உன்னை கண்டால் என் வார்த்தைகள் சிக்கிக்கொள்கிறது என்றேன், என்னை ஊமை என்றார்கள். இவை அனைத்திற்கும் தீர்வு என்னவென்று கேள்வி ஒன்று கேட்டேன், பதில் நீ என்றார்கள். ஆனா ஆ, உன் கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ, உன் கவிதைக்கு இல்லைனாலும் உன் கான்ஃபிடென்ட்டுக்கு ஆ. 5 ஸ்டார் கொடுக்கலாம். அம்மா, தூங்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்ன? நான் சரக்கச்சா அடிச்சா? அச்சா ஆ, ம், சொல்லி தொலை. ம், வாந்தி எடுத்துருவேன். அதான் சொல்ல வந்தேன். குட் நைட். சாரி. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் டு யூ. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு வாந்தி எடுப்பான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே வாந்தி எடுத்துட்டாளே. ஐயோ.